பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்லா புசு புசுன்னு உப்பலா பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப்பரான பூரியை நான் உங்களுக்கு கோதுமை மாவுல பண்ணி காமிக்க போறேன். வெறும் பூரி ரெசிபி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இதோட சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை போட்டுக்கோங்க. ரவை போடுறதுனால பூரி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே உப்பலாவே இருக்கும். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கோங்க. நான் பூரி பண்ணாலும் சரி இல்லை சப்பாத்தி செஞ்சாலும் சரி அதோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்து பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் எண்ணெய் சேர்த்து பிசையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சாலும் சரி இல்லை தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சாலும் சரி, நீங்கள் பூரியை பொரிச்சு எடுக்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் சேர்க்காம நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பூரியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொண்டைக்கடலை இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. துளி கூட பச்சை வாசனை வரக்கூடாது. இது கொஞ்சம் உங்களுக்கு வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையோ அல்லது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையோ கொஞ்சம் வந்தால் கூட நாம் செய்கிற ரெசிபியோட டேஸ்ட்டே அப்படியே மாறிடும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இதோட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இது நான் சிக்கன் மட்டன் அதெல்லாம் பண்ணேன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை இதில் போட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் கொண்டைக்கடலை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை தனியாக எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். நல்லா மணக்க மணக்க நம்மளுடைய சூப்பரான சென்னா மசாலா தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நல்லா கலந்துட்டு நீங்கள் அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அதில் ஒன்று எடுத்து கொஞ்சமாக மாவில் தொட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடியாக வச்சாச்சு. நம்ம மாவு தொட்டு தேய்ச்சதுனால இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த மாவெல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் எண்ணெய் கருப்பாகும். அதனால் உங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு போட்டு பொரிச்சு எடுங்க. அதே மாதிரி பூரி போடும்போது எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வருதுன்னு. 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா அதிகமாக சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு இது வெந்துடும். இப்போ நம்மளோட பூரி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு உப்பலாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரியும் சென்னா மசாலாவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.